அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் இப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் டெக்னிக்கலோட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, மற்றபடி இல்லையா தவிர்த்துடுங்க. இது மேத்தமெட்டிக்கல் மார்க்கெட்டுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கு. அது இன்ட்ராடேவாக இருக்கலாம், பொசிஷனலாக இருக்கலாம், எல்லாமே மேக்ஸ் தான் மார்க்கெட். அதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய நம்ம இண்டிகேட்டர், பேட்டர், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பனர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வர்த்தகம் பண்றது இதுல பண்றோம். அப்போ மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு பிரீமியத்துல டைமிங்னு ஒரு வேல்யூ இருக்கே, மார்க்கெட்டுக்கு அது கிடையாது இல்ல. அப்போ கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க, ஓகேங்களா? அப்பதான் நம்ம வந்து ஒரு வர்த்தகத்தை பெருசா வர்த்தகம் பண்ண முடியும், ஓகேங்களா? கொஞ்சம் மாத்தி சிந்திங்க. எல்லாரும் நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம் ஓனா. அப்படி இல்லையா உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுக்குறவங்க தான் அங்க போய் கத்துக்கும். அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, ஓகேங்களா? ஓகே, நம்ம நியூஸ் எதுவுமே கேதர் பண்ணல. இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 24,400 கால் 122 ரூபாய்க்கு மேல இருந்தா என்ன சொல்றேன், நிஃப்டி அப்சைடு போகும் அப்படின்னு சொல்றோம். நிஃப்டி தான் அப்சைட் போகும், இதை வாங்குவோம் நீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. அதே அது 122 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட் ஆகும்னு சொல்றோம். அப்போ டைரக்ஷன் எங்க வந்து டிசிஷன் எடுக்கப்படுது, இதுக்கு மேலதான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த பிரைஸ் மேல இருந்தா மேல இருக்கு, கீழே இருந்தா கீழே, அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு சட்டன் ரூல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய காம்பினேஷன் இதுல பார்க்கணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுல ஃபால்ஸ் பிரேக் அவுட், நம்மளை ஏமாத்துவாங்க ட்ராப் பண்ணி, அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வர்த்தகத்தை மேற்கொள்ளணும், ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல வந்து சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், இதுக்கு மேலே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது எவ்வளவு தூரம் மினிமம் போகும், எங்க டார்கெட் வைக்கணும், அதுக்கப்புறம் எங்க எது வரைக்கும் போயிட்டு அதனுடைய எல்லையை கடந்து எகைன் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்படியே இது பாட்டு ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்காது. சரி, அதே போல இவர் கீழே இருக்காரு, இறங்கிட்டாரு அப்படின்னாக்கல அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் கீழே, அங்க வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அது திரும்பறதுக்கு ட்ரை பண்ணும், அது தெரியணும், ஓகேங்களா? அப்போ இதுக்கு இடையில எங்க நீங்க வந்து எடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும், முதல்ல உங்களுடைய தேவை என்னன்னு தெரிந்து அதற்கேற்றால் போல வர்த்தகம் பண்ணுங்க, ஓகேங்களா? அது இந்த பிரைஸ வராம போனா எப்படி வர்த்தகம் பண்ணணும்ல ரூல் இருக்கு, அதுக்கேற்றால் தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். ஆனா நீங்க யூடியூப்ல பாக்குறதுனால இந்த பிரைஸ் வந்தா மட்டும் உங்களுடைய டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய நஷ்டம் மிக மிக குறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.